ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் மெஹந்தி. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பீகாக்கை வச்சு எப்படி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து மேரேஜ், என்கேஜ்மெண்ட், பியூபர்ட்டின்னு சொல்லிட்டு எல்லா ஈவெண்ட்ஸ்க்குமே நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லுக்கை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஸ் பாடி ட்ரா பண்ணிவிட்டு ஃபெதர் வந்து இன்விசிபிள் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே டார்க் லைன் கொடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்சைடு வந்து நம்ம ஹம்ஸ் கொடுத்து வந்து இன்சைட் பாடியோட டிசைன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேஸ் பாடி வந்து நமக்கு ட்ரையாக இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே வந்து என்ன பண்ண போகிறோன்னா நெகட்டிவ் ஷேடிங் கொடுக்க போகிறோம். எப்போவுமே வந்து டிசைன் ட்ரை ஆன பின்னாடி தான் அட்லீஸ்ட் 10 செகண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபெதருக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு டபுள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு ஹார்ட் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இன்னும் 2 குட்டி குட்டிஸாக ஹார்ட் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு ஃபைனலாக இருக்கிற ஹார்ட்டை வந்து உள்ளே ஷேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இருக்கு இல்லையா, அந்த டபுள் லைன் எடுத்தோம் இல்லையா, அங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி லைன்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பண்ணியிருக்க மாதிரியே நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பீகாக் வந்து ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். லுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள், இன்சைடு ஹார்ட், குட்டி ஹார்ட் இருக்குல்ல, அது மட்டும்தான் நம்ம ஷேடிங் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஃபெதருக்கு மேலே வந்து தின் லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி திக் லைனாக கொடுக்கும்போது ஒரு டோட்டல் அவுட்லுக் வந்து நமக்கு பியூட்டிஃபுல்லாக கிடச்சிரும் பீகாக் டிசைன். இதை ஸ்டார்ட் அப்பாகவும் யூஸ் பண்ணலாம். பாம் டிசைன்ஸ் இருக்குல்ல உள்ள, அங்கேயும் நம்ம வந்து இதை போடும்போது அழகாக இருக்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து அவுட்லைன், அந்த ஃபெதர் ட்ரா பண்ணோம் இல்லையா, அதை வந்து அவுட்லைன் கொடுக்கும்போது பாருங்கள் லுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து சேம், இது வந்து பேசிக் பீகாக் டிசைன். இதை வந்து நம்ம ஸ்டார்ட் அப்பாக யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு வந்து நான் ஒரு டெமோ காமிச்சிருக்கேன். இந்த பக்கம் ரைட் சைட் பீகாக் ட்ரா பண்ணோம் இல்லையா, சேம் as லெஃப்ட் சைடு ஆல்சோ நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பீகாக்கோட பேஸ் பாடி ட்ரா பண்ணிவிட்டு ஃபெதர் சேம் அங்கே என்ன பண்ணிங்களோ அதையே இங்கேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு இன்னொரு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு, ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் வந்து லேர்ன் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஓகேவா? சிங் கோனில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க என்னென்னா அந்த டிப்பை வந்து கட் பண்ணிவிட்டு டேப் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ரோல் பண்ணி விடும்போது உங்களுக்கு அந்த டிப்பு வந்து கொஞ்சம் சின்னதாக கிடைக்கும். நமக்கு டிசைன்ஸ் ட்ரா பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், பிளாக்கேஜஸ் வராது. ஹென்னா ப்ரோ கிளாஸில் இருக்கிறவங்களும் சரி, பிகினர் கிளாஸில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை அட்வான்ஸ் மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ரூல்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. சேம் அங்கே என்ன பீகாக் ட்ரா பண்ணிங்களோ சேம் டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் 3 டே வந்து உங்களுக்கு நான் பேஸ் பீகாக்கை வந்து எப்படி ட்ரா பண்ணணும், ஸ்டார்ட் அப்பாக எப்படி ட்ரா பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வர கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா ஹென்னா ப்ரோ வந்து ஒன்லி ஃபார் 15 டேஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து என்ன பேஸ் இதுதான் வந்து நான் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கு மேலே நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து நீங்கள் என்னன்னாலும் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் லைன், அந்த பீகாக்கும் இந்த பீகாக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி டபுள் லைன் ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்து நான் சும்மா வந்து ஹேங்கிங் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். நம்ம வந்து இங்கே எந்த டிசைன்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஹேங்கிங்கு, அப்படி இல்லைனா அந்த டாட்டு, ஜிக்ஸாக் லைன்ஸு, இந்த மாதிரி எந்த டிசைன்ஸ் வேணால் கொடுத்துட்டு பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டார்ட் அப் டிசைன், அதோட ஃபினிஷிங் அண்ட் அவுட்லுக் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். லுக் அட் த ஃபைனல் அவுட்புட். Thank you so much for watching.